வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு காலத்தில் எல்லோரும் தொற்று நோயால் தான் அஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ தொற்றா நோய்களுக்குமே நம்ம அஞ்சு வாழ்கிற நிலமை வந்துடுச்சு. தொற்றா நோய்களோட பட்டியலில் சர்க்கரை நோய்க்கு அடுத்தபடியாக அதிக பாதிப்பை ஏற்படுத்துறது எதுனா உயர் ரத்த அழுத்தம் தான். சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்த நோயாளிகள் இல்லாத குடும்பத்தை பார்க்கறதே நமக்கு அரிதாகிடுச்சு. இந்த உயர் ரத்தம் தான் மாரடைப்பு, இதய செயலிழப்பு, பக்கவாதம், மூளை இரத்த குழாய்கள் உறைவு உள்ளிட்ட நோய்களுக்கு முக்கிய காரணியாக இருக்குது. உலக சுகாதார நிறுவனத்தோட ஆய்வுப்படி உலக அளவில் 75 லட்சம் மக்கள் இந்த ஹை பிளட் ப்ரெஷர்னால உயிரிழக்கிறாங்க. பல்வேறு காரணங்களால் நிகழும் மொத்த உயிரிழப்பில் 12.8% ஹை பிளட் ப்ரெஷர்னால மட்டுமே நிகழுது. இந்தியாவை பொறுத்தவரை 3ல் ஒருவருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது கணக்கிட்டிருக்காங்க. இந்தியாவில் 1980ஆம் ஆண்டிலிருந்து உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படுபவங்களோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருகிறது. தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம்னா நகர்ப்புறங்களில் 20-40%, கிராமப்புறங்கள்லேருந்து 12-17% பேரை உயர் ரத்த அழுத்தம் பாதிச்சிருக்கு அப்படின்னு கணக்கெடுத்திருக்காங்க. இது பெரியவங்க மட்டுமின்றி குழந்தைகளுக்குமே பாதிப்பை ஏற்படுத்துது. வாழ்க்கை முறையில் சிறிய மாற்றத்தை நம்ம செய்கிறது மூலம் இந்த நோய்களை சரியாக நம்ம நிர்வகிக்க முடியும். வாழ்க்கை முறை மாற்றம் என்றால் அதில் முக்கியமாக இடம் பிடிப்பது உணவு தான். உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவருங்க கட்டாயம் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதலாவது என்னென்னா காஃபி. இந்தியாவில் டீ குடிக்கிற பழக்கம் அதிகமாக இருந்தாலும் காஃபி பிரியங்களுக்கு இங்கே பஞ்சமே இல்லை. சிலர் காலைல எழுந்ததுலேருந்து சாயந்தரம் வரையும் காஃபியை விரும்பி குடிச்சிட்டே இருப்பாங்க. காஃபியில் கேஃபின் இருக்குது. இது திடீர்னு என்ன பண்ணோம்னா ரத்தத்தை அதிகரிச்சிடும். எனவே பிபி நோயாளிகள் இது தவிர்க்கணும். ரெண்டாவதாக உப்பு, சர்க்கரை. நம்ம உண்ணுற உணவோட சுவையை அதிகரிப்பதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது என்னென்னா உப்பும் சர்க்கரையும் தான். உயர் ரத்த அழுத்தத்துக்கு முக்கிய காரணியாகவே இருக்குது. அதுக்கு உப்பு சப்பில்லாத உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும் அப்படிங்கிறது இல்லை. உப்பையும் சர்க்கரையும் குறைந்த அளவு மட்டுமே நம்ம எடுத்துக்கொள்ளணும். பெரியவர்கள் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 5 கிராம் உப்பும் 25 கிராம் சர்க்கரை மட்டுமே எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியமாக வாழலாம். உணவில் உப்பு சர்க்கரையோட அளவை குறைப்பதற்கு சற்று மெனக்கடை தான் வேணும். நமது சுவை அரம்புகளை குறைவான அளவு உப்பு சர்க்கரைக்கு பழகிவிட்டோம்னா எளிதாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட்டுடலாம். அடுத்ததாக பாக்கெட் உணவுகள். பாக்கெட்டில் அடைச்சி வைக்கப்படும் உணவுகளான சிப்ஸு, கப் நூடுல்ஸு, வறுத்த நிலக்கடலை போன்றவற்றில் அளவுக்கு அதிகமாக உப்பு சேர்க்கப்பட்டிருக்கும். உப்பில் காணப்படும் சோடியம் தான் உடலில் ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது. அதோடு கண்ணை பறிக்கும் வண்ணத்தை கொடுப்பதற்காக நிறமிகளும் பாக்கெட் உணவில் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கும். அதனால் அவற்றை கட்டாயம் நம்ம தவிர்க்க வேணும். அடுத்ததாக பதப்படுத்தப்பட்ட இறைச்சி. பீஸா, பர்கர், ஹாட்-டாக் என நம்முடைய உணவு முறைக்கு சற்றும் தொடர்பினாத உணவு வகைகளை சேர்க்கப்படும் இறைச்சி மீன் போன்ற அசைவுப் பொருட்கள் பெரும்பாலும் பதப்படுத்தப்பட்டே உபயோகப்படுத்துது. பதப்படுத்துவதற்கான ரசாயனங்களோட அளவுக்கு அதிகமாக உப்பு அதில் சேர்க்கப்படுகிறது. அதிக உப்பு பயன்பாடு நிச்சயம் இரத்த அழுத்தத்தை பாதிக்கும். நாம் சப்பு கொட்டி சாப்பிடும் ஊறுகாய், மாவடு ஆகியவும் இந்த பட்டியலில் அடங்கும். அடுத்ததான் மிட்டாய். புதிய பெயரில் வண்ணங்களில் கடையில் விற்பனைக்கு வரும் சிறிய சிறிய மிட்டாய்களுக்கு பெரும்பாலானவங்க சட்டப்பையில் நிரந்தர இடம் இருக்கும். இந்த மிட்டாய்களில் இனிப்பை தவிர உடலுக்கு ஆரோக்கியமாக தரும் எந்த விஷயமே இல்லை. வண்ண மிட்டாய்களை தவிர்த்துவிட்டு இயற்கையான இனிப்பு நிறைந்த பழங்களும் நமது சுவை அரம்புகளை பழக்குவது நல்லது. அடுத்ததாக குளிர்பானம். பாட்டிலில் அடைக்கப்பட்டு வரும் குளிர்பானங்களில் காஃபி, டீயில் காணப்படும் கேஃபைன் என்ற நச்சு வேதிப்பொருள் நிறைஞ்சிருக்கு. 222 மில்லி அளவுள்ள குளிர்பானத்தில் 28 மில்லிகிராம் கேஃபைனும் 325 மில்லிலிட்டர் உள்ள குளிர்பானத்தில் 9 தேக்கரண்டி சர்க்கரையும் இருக்குது. எனவே குளிர்பானத்திலேருந்து விலகியே இருக்க வேணும். பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்களுக்கு பதிலாக பழச்சாறுகளில் குறைவான இனிப்பு சேர்ந்து நம்ம குடிக்கலாம். அடுத்ததாக மது. மதுவில் சர்க்கரையின் அளவு அதிகமாக காணப்படும். அதிக மதுப்பழக்கம் நீர்ச்சத்து இழப்பை ஏற்படுத்துவதோடு உடல் பருமனுக்குமே வழிவகுக்கும். நீர்ச்சத்து இழப்பு, உடல் பருமன் இது ரெண்டுமே உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம். உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க மட்டும் இல்லை, அனைவருமே தவிர்க்க வேண்டிய பட்டியலில் மதுவுக்கு தான் முதலிடம். அடுத்ததாக பேக்கரி உணவுகள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் கேக், குக்கீஸ், டோனட் என அனைத்து பேக்கரி பொருள்லையுமே சர்க்கரை மற்றும் கொழுப்புச்சத்து அதிகமாக இருக்கும். பேக்கரி பொருட்கள் ரத்தத்தில் சர்க்கரை அளவை பாதிக்கும். கிளைசமிக் இண்டெக்ஸையும் அதிகரிக்கும். அடுத்ததாக ரிஃபைண்ட் ஆயில். ரிஃபைண்ட் ஆயில் ஒரு வகையான கொழுப்பை கொண்டிருக்கும். இந்த எண்ணெய் பார்ப்பதற்கு சுத்தமாகவும் தெளிவாகவும் தோற்றமளிக்கும்.
ஆனால் உண்மை என்னென்னா இந்த சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்களும் வெண்ணெயையும் ஒமேகா 6 கொழுப்பு வகை நிரம்பி இருக்குது. எனவே நீரிழிவு நோயாளிகளுக்கு இதய நோய்களை உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்கும். அடுத்ததாக ஊறுகாய். பெரும்பாலான நிலைகளில் நீங்கள் எதையும் கெடாமல் பாதுகாக்க வேண்டியிருக்கும் போது அதில் உப்பு தான் சேர்க்க வேண்டியிருக்கும். அந்த வகையில் ஊறுகாயிலையும் உப்பு தான் அதிகம். ஊறுகாயில் சேர்க்கப்படும் காய்கறி கெடாமல் புதுசாக இருக்கிறதுக்காக உப்பை அதிகமாக சேர்க்குறோம். ஆனால் மோசமான பகுதி அப்படி என்னென்னா அவை பெரும்பாலும் ஏராளமான எண்ணெய் அப்படி இல்லைன்னா வினிகரில் தோய்ச்சி தான் நம்ம வைக்கிறோம். ஊறுகாய் இரத்த அழுத்தத்திற்கு தீங்கு தான் விளைவிக்கும். அடுத்ததாக பாலாடை கட்டி. பாலாடை கட்டி உணவில் சேர்க்கையில் சுவையை மேம்படுத்தும். ஆனால் பாலாடை கட்டி உணவில் சேர்க்கிற சுவையை மேம்படுத்தும். ஆனால் லாக்டோஸ் சகிப்புத்தன்மையற்ற உண்மையை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும். பொதுவாகவே பாலாடை கட்டியை அதிகமாக உட்கொள்வது உடலோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நல்லதல்ல. பாலாடை கட்டியில் கால்சியம், புரதம் போன்ற சில ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. இருப்பினும் சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வாங்குகிற பாலாடை கட்டிகள் உப்பு நிரம்பி இருக்குது. இது நம்ம ரத்த அழுத்தத்துக்கு நல்லதல்ல. நீங்கள் அதிக பாலாடை கட்டி சாப்பிடும்போது கொழுப்போட அளவு அதிகரிக்கும். அதன் விளைவாக இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அடுத்ததாக புகையிலை. புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். இந்த வாசத்தை நம்ம எல்லாருமே அறிஞ்சிருப்போம். புகையிலை என்பது புற்றுநோய், நுரையீரல் கோளாறு, ஆரோக்கிய கெடுதல் ஆகியவற்றிற்கு முக்கிய காரணம். மேலும் புகையிலை மெல்லுதல் அல்லது புகைப்பிடித்தல் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது. அதிகமான புகையிலை உட்கொள்ளலால் தமனிகளின் சுவர்கள் குறுகலாகுது. புகையிலையை நேரடியாக உட்கொள்வது அல்லது புகைப்பிடிப்பது ஆகிய இரண்டும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஆகவே இந்த பழக்கத்தை முற்றிலும் கைவிடுவது நல்லது. மேலே சொன்ன நம்ம உணவுகளை உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க தான் தவிர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ விரும்பும் அனைவருமே தவிர்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.